ஹாய் காய்ஸ், இந்த அனிமே உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த அனிமே எதை பற்றினா ஹீரோ டிடெக்டிவ் ஆஃபீஸில் மர்மமான மிஸ்ட்ரியான கேஸை பூரா நம்ம ஹீரோ சால்வ் பண்ணுறோம். அதை பற்றி தான் அதில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோக்கு இதில் பவர் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. வாங்க எபிசோடில் போய் பார்க்கலாம். ராம் கமனோ ஹாசி டிடெக்டிவ் சீசன் 1 எபிசோட் 1 வாங்க பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே டிடெக்டிவ் எல்லாம் ஒரு கேஸை சால்வ் பண்ண முடியாமல் இருக்க 5 கொலை ஒரே மாதிரி நடந்திருக்கு. அதுலேருந்து உங்களுக்கு சின்ன ஒரு க்ளூ கூட கிடைக்கலன்னு சொல்லிட்டு லீடர் அமமியா கேட்க கூட்டத்தில் இருந்த 2 பேர் இன்னும் கிடைக்கல மேம்னு சொல்ல லீடர் அமமியா அவன் ஜூனியர் இஸ்கியை பார்த்து நீ வீட்டிலே போய் ரெஸ்ட் எடு இஸ்கின்னு சொல்ல இஸ்கி லீடரை பார்த்து மேம் நான் நைட்டு பூரா தூங்காமல் வேலை பார்ப்பேன் மேம். அதோட அமமியாவுக்கு கோவம் வந்து நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட இஸ்கிட்டே மாறு, நீ எங்களுக்கு உதவி பண்ணேன்னு சொல்லிட்டு நீ எங்களுக்கு கஷ்டம் தான் கொடுக்குறேன், அதனால வீட்டில் போய் தூங்குன்னு சொல்ல இஸ்கி அதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்கும்போது இஸ்கி பக்கத்தில் வரல ஆமாம் நீ வீட்டில் போய் தூங்குடான்னு சொல்ல அதோட கட் பண்ண நம்ம இஸ்கி அவன் சீனியர் கிக்குசனை பார்க்க தான் வந்திருக்க. கிக்குசனும் இஸ்கியை பார்த்து நீ சீக்கிரமாக ஒரு கேஸை சால்வ் பண்ணலாம், அவனை ஃபஸ்ட் டிவிஷன்லேருந்து டீப் ஃபார்மேட் பண்ணி அது மட்டும் இல்லை லீடர் அவன் மேலே கோபமாக இருக்குது காரணமே நீ கேஸை சால்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தப்பிக்க விட்டுட்டு எல்லாருமே தப்பிச்சு போகிறவங்களை பிடிச்சிட்டாரவே அவனுக்கு நேரம் சரியாக இருக்குது, அதனால தான் அவனை யாருமே கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்ல அதை பற்றினா எனக்கு கவலை இல்லை, நான் எப்படியாவது இந்த கேஸை சால்வ் பண்ணி ஆகணும். காரணம் இந்த கேஸ் ஏற்கனவே 5 கொலை நடந்திருக்கு, இதை பார்த்து மக்கள் எல்லாம் பயத்தில் இருக்காங்க, அதனாலே சொல்ல கிக்குசன் உங்கள் வில்லத்தனமான பார்வையை பார்த்துட்டு உங்களால் சின்ன ஒரு குழுவை கூட கண்டுபிடிக்கல, அந்த கேஸ் ரொம்ப இருக்கான்னு கேட்க இந்த சூழ்நிலையாக அவன் டிடெக்டிவ் விட்டு அவன் வெளியே போயிட்டான். இப்போ ஒரு பழைய அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கான், அதோட வெளியே போடான்னு சொல்லி சவுண்ட் வர பயந்துக்கிட்டு நீங்கள் தானே என் கூட பேசுகிறீர்கள், என்னை தவறாக புரிந்துக்க என் வீட்டில் வந்து என்னை பார்க்க வந்துட்டு என்னையே நீ யாருன்னு கேட்குறியா நீ கேட்க இஸ்கி நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நீங்கள் தான் காமனாக கொசிறான்னு சொன்னான்னு கேட்க நம்ம ஹீரோ ஆமான்னு சொன்னோன்னே அவன் குழப்பத்தில் ஹீரோவோட பழைய ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு பார்க்குறேன். இஸ்கி அந்த பழைய வீட்டில் இருக்கவங்களுக்கு கஷ்டம் இல்லையான்னு கேட்க இஸ்கியும் ஹீரோ பார்த்து சரி டிவி தான் வாங்கலை, சின்ன ஒரு பிசி ஃபோனு எதுவுமே இல்லையா. ஹீரோவும் இஸ்கி சொல்கிறது கேட்டுட்டு அதுலேருந்து என்ன நல்ல விஷயம் வரப்போகுது, அதனால தான் எதுவுமே வாங்கலைன்னு சொல்ல நம்ம இஸ்கி நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நீங்கள் சோம்பேறித்தனமாக இருக்கிறது காரணம் இதுதானான்னு அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் இந்த உலகம் என்னை ரொம்பவும் கேவலமானன்னு சொல்லுது. நீங்கள் அதை எனக்கு சொல்ல தேவையில்லை, எனக்கே தெரியும் நீங்கள் உண்மையாகவே பைத்தியக்காரன் தான். அவன் அப்படி சொல்கிறதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்கள் அண்ட் இந்த எபிசோடு லைக் பண்ணுங்கள்.